மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பச்சைபெருமாள் நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் நெல் வியாபாரி ரமேஷ் என்கிற கேசவன். இன்று மதியம் 12 மணி அளவில் அவருக்கு சொந்தமான டிராக்டர் அவரது வயலில் அறுவடை செய்த வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு சாலைக்கு வந்து கொண்டிருந்தது. டிராக்டரை மத்தளமுடையான் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் ஓட்டி வந்தார். வயலில் வந்து கொண்டிருந்த போது டிராக்டருக்கு மேல் பகுதியில் தாழ்வாக சென்று கொண்டிருந்த மின்கம்பி வைக்கோல் கட்டுகளில் உரசியதில் தீப்பொறி ஏற்பட்ட அனைத்து வைக்கோல் கட்டுகளும் எரிந்ததுடன் டிராக்டரும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அப்போது டீசல் டேங்கில் இருந்து டீசல் வெளியேற ஆரம்பித்ததால் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. தீயை அணைக்க முடியவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் டிராக்டரில் உள்ள என்ஜின் மற்றும் டயர்கள் அனைத்தும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்த டிராக்டரின் மதிப்பு சுமார் ரூபாய் 8.5 லட்சம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விவசாய பெருங்குடி மக்கள் இதுபோன்று சுமையேற்றி செல்லும் போது மின்கம்பிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சம்பவம் இது. அதேபோல் மின்வாரியமும் வயல்வெளி பகுதிகளில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை விவசாய பணிகளை கருத்தில் கொண்டு சரி செய்யவும் வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுபோன்ற துயர காட்சிகள் பதிவிடுவதற்கு காரணம் எச்சரிக்கை அவசியம் என்பதற்காகத்தான். பார்த்து முடியுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. என்னண்ணா வர சொல்லுங்க. புது வண்டியா ஃபயருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணிட்டு வரணும். சரி ரவி என்ன வண்டியா இது?